நாளிதழில் இருக்கக்கூடிய தலையங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். அதில் அந்த வரிசையில் தினமணியில் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த நதியில் விபத்து பற்றிய ஒரு தலையங்கம் இருக்குது. இந்து தமிழ் நாளிதழில் தமிழ் தான் நம்ம ஆதாரம் அப்படின்னு தமிழை ஒரு பாடமாக கற்பிக்க வேண்டும் அப்படின்ற கல்வி நிறுவனங்களுக்கு அரசு ஒரு உத்தரவிட்டிருப்பது பற்றிய ஒரு தகவலும், தினத்தந்தியினுடைய தலையங்கத்தில் தைராய்டு வராமல் தடுக்கும் அம்மா உப்புன்னு நேற்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா உப்பு, அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த அயோடின் சத்து உள்ளிட்ட விவரங்களை உள்ளடக்கிய ஒரு தலையங்கமும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் நாட்டில் நிலவும் மழை பற்றாக்குறை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் கராச்சி விமான நிலையத்தில் நடந்த தொடர் இந்த 2 தாக்குதல்கள் பற்றிய ஒரு தலையங்கமும், ஹிந்து ஆங்கில நாளிதழில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியோட உரை குறித்து தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. இதில் 4 முக்கிய நகரங்கள் இணைக்கும் வைர நாற்கர ரயில் பாதை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு இருக்குது. இதை தாண்டி இன்றைக்கு நாளிதழில் நீங்கள் படித்திருக்கக்கூடிய செய்தியில் நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்புகிற ஏதாவது ஒரு செய்தியை பற்றி பேசலாம். அதாவது இன்னைக்கு நான் பார்த்த முக்கியமான செய்தி எதுன்னு நினைக்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் ரைட் டு எஜுகேஷன், கல்வி ஒரு அடிப்படை உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்த தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு ஒரு 25% ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமுலாக்குவதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாகவே எல்லா தனியார் பள்ளிகளும் தேவையில்லை என்ற விஷயத்துக்கு போக முடியாது. இருக்கிறதுல ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான அரசு அறிவித்ததை தவிர அதை அமுல்படுத்தவில்லை. ஒன்று, அதுக்கு போதும் நிதி ஒதுக்கீடு என்பது முதல் விஷயம். ரெண்டாவது, அமுல்படுத்தாத பள்ளிகள் மீது அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அமுல்படுத்தாத இடத்தில் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான துணிச்சலோ அதற்கான நிர்வாக ஏற்பாடுகளோ இந்த அரசிடம் இல்லை. ஆகவே ஏராளமான மக்கள் இன்றைக்கு இந்த கல்வி கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். ஃபீஸ் கட்ட முடியல, அப்ளிகேஷன் வாங்க முடியல. நீங்கள் டிஓட்ட போங்கன்னா அங்கேயும் வாங்க முடியாத நிலைமை. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க, பதில் இல்லை. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அரசு இதில் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் சட்டம் கொண்டு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு ஒதுங்குற ஏற்பாடு ஒரு விஷயம். அதோடு சேர்த்து இன்னொரு கவலைக்குரிய விஷயம், நீங்கள் மொழி விஷயத்தை சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை, மாநகராட்சி அரசு பள்ளிகளில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அதை பாதுகாப்பது, மாணவர்களை சேர்ப்பது, தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சி, ரெண்டும் இன்னைக்கு இணைந்து நடப்பது என்பது இன்னைக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசு இன்னும் நிர்வாக ரீதியாக, கொள்கை ரீதியான முடிவுகளில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையை இந்த செய்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு என்பது என்னுடைய பார்வை. நீங்க பார்க்கக்கூடிய செய்தி சகோதரரோட ஒரு கருத்து ஒட்டி தான் நான் சொல்றேன். இன்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையுடைய எதிர்ப்பு தினம். நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள், அவர்களுடைய கல்வி, அதற்காக கடுமையான சட்டங்கள், அவர்களை வேலையில் அமர்த்துவதை பற்றி, அதனோட இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெளிமாநிலத்தை சார்ந்த மக்கள் இங்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையே குடும்பத்தோடு தங்கி வேலை செய்யும் போது குறிப்பாக அந்த குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது, அந்த குழந்தை தொழிலாளர்களாக அவர்களை அமர்த்தாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கென்று கல்விக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, மற்ற அவர்களுக்கென்று இந்த நாடு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அதிகமாக கவனம் கொடுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால குறிப்பாக இந்த துறையை பொறுத்தவரை நாம் அதிகமாக அந்த குழந்தைகளை பற்றி யோசிக்க வேண்டிய தருணமாக நான் இதை பார்க்கிறேன். ஒரு 2 முக்கியமான செய்திகளை பற்றி கருத்துக்களை முன்வச்சிருக்கீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறு முக்கியமான தலை பற்றி விவாதிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசுவோம்.